யஜ்ஞாவதாரம் அப்படிங்கிறவர் இந்த ஸ்வயம்பு மனுவனுடைய பெண்கள்கிட்ட தோன்றின ஒரு அவதாரம். தேசத்தை எப்படி பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறத செய்து காட்டுவதற்காகவே தோன்றின அவதாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுது. அதாவது இப்போ நம்ம தேச பரிபாலனங்கள்லாம் மனுநீதி அப்படின்னு சொல்லுவாள், மனுஸ்மிருதி. அதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் தேச பரிபாலனங்கள்லாம் நம்ம ராஜாக்கள்லாம் பண்ணினார்கள். அந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறது ஒரு பெரிய லா புக், சட்ட புஸ்தகம். அது எப்படி இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் தான் டீட்டெயிலாக சொல்லப்படுகிறது. அந்த மனுஸ்மிருதி இப்போ அதெல்லாம் ரொம்ப மறைஞ்சின்னு வரதுனால இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த மனுஸ்மிருதியே தேவையில்லையோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் அந்த பேச்சு நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை முதல்ல பண்ணி காமிச்ச அவதாரம் யஜ்ஞாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது.